காதல் பிசாசு காதல் பிசாசு. ரெண்டு பேரும் சேர்ந்து பாருங்க. இல்ல இந்த வயசுல கூட அவர் பாடுறாருன்னா அப்ப அந்த அளவுக்கு vibe ஆக்கியிருக்கு அந்த பாட்டு. இன்னைக்கும் அந்த பாட்டு ட்ரெண்ட்ல இருக்குன்னு தானே அர்த்தம். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் பார்க்குறேன். எனக்கு பிடிச்ச பாட்டு காதல் பிசாசே காதல் பிசா. என்ன பியூட்டிஃபுல் கொரியோகிராஃபி அண்ட் சினிமாட்டோகிராஃபி. ஜீவா சார் எல்லாம் கலக்கியிருக்காரு. பியூட்டிஃபுல்லுங்க. இந்த லெஜெண்ட் ஃபிலிம். என்ன துண்ண ஆக்சுவலா 5 ரூபா பிரியாணி. நித்து என்ன சொல்ற? காக்கா கறி துண்ணா காக்கா குரல் வராம உன்னி கிருஷ்ண குரலா வரும். அந்த டைலாக் இந்த திரைப்படத்துல ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்டது. சப்வே ஃபைட் ஷட்டரை ஆமா, subway fight. க்ளோஸ் பண்ணிட்டு பண்ற ஃபைட் வந்து எக்ஸ்ட்ராடனரியா இருக்கும். ஸோ இன்ஃபேக்ட் இந்த ஃபைட் மூலியமா தான் வந்து ரன் படத்தோடைய ஃபைட் மூலியமா தான் பீட்டர் மாஸ்டர் வந்து உலகம் அறியக்கூடிய ஒரு ஃபைட் மாஸ்டரா உருவானாரு. டிவிலே பார்த்துட்டு திரும்பிட்டு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது விவேக் சாரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் வந்துட்டு அந்த சிங்கம் படம் அப்போ வந்துட்டு கொஞ்சம் மெச்சூரிட்டி இல்லாமல் தானே பார்த்துருப்போம். இப்போ திடீர்னு வந்துட்டு இப்போ ஒரு சினிமா நாலேஜோட நாங்கள் வந்துட்டு இப்போ விவேக் சார் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஃபிலிம் ஒரு மாதிரி ஸ்பீடாக தான் போகுது. லிங்குசாமி சாரோட இந்த ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு ரொம்ப நல்லா பேருக்கு ஏற்ற மாதிரி ரன் ஓடிட்டே இருக்கு படம் ஸ்பீடா. ஆமா, பேருக்கு ஏற்ற மாதிரி பேருக்கு ஏற்ற மாதிரியே தான் ஓப்பனிங் எடுத்தோன்னு ரன். அதே மாதிரி படம் டக்குனு இன்டர்வல் வந்துருச்சு. ஒரு மாதிரி ஜாலியாக என்கேஜ்மெண்ட்டாக போயிட்டே இருக்கு. ஓஜி லிங்குசாமி அந்த மாதிரி இருக்கு. ரிலீஸ் பண்ணதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. முதல்ல நாங்கள் வருவோம்னு எதிர்பார்க்கல. அண்ணன் புண்ணியத்தில் எங்களுக்கு டிக்கெட் கிடச்சாச்சு. பட் லிங்குசாமி சார் வந்து இப்போ நம்ம என்னதான் ரோல் பண்ணாலும் முன்னாடி இருந்த ஃபயர் இப்போ செம்மையாக இருக்குது. ஸோ என்ஜாயாக இருக்குது ரொம்ப. இப்போ சொன்ன மாதிரி விவேக் சார் திடீர்னு பார்க்கும்போது நிறைய பேர் வந்து இங்கே இருக்க செலிபிரிட்டிஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. படத்துல பிடிச்ச பாட்டு என்ன ப்ரோ உங்களுக்கு? நம்மளுக்கு இந்த வாடா மச்சா வயசுக்கு வந்துட்டு அப்புறம் காதல் பிசாசு அது ரெண்டு ரொம்ப நாள் கழிச்சு கேட்கும்போது வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதாவது இப்போ இருக்கிற மியூசிக் வந்து குறை சொல்லலை. பட்டு இந்த சாங் கேட்கும்போது வந்துட்டு ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குது. ஆஹா நல்லா இருக்கு பாட்டு. இப்போ திரும்பி இப்போ ஸ்பாட்டிஃபைல இருந்து ஆட் ஆன் பண்ணல நான் கூட இப்போ போய் திரும்பி போய் ஆட் ஆன் பண்ணிட்டு திரும்பி லூப்பில் போட்டு கேட்குற மாதிரி ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஜாலியாக இருக்குது. ஸோ ஓகே ப்ரோ, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் மாதவன் கேரக்டரும் மீரா ஜாஸ்மின் மேம் கேரக்டர் யார் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? இப்போ வந்து மமிதா பைஜாங்க நல்லா இருப்பாங்க கியூட் ரியாக்ஷனுக்கு. இன்னொன்று வந்து டாடா கவின் நல்லா இருப்பார். கவின் மாதவனுக்கு வந்துட்டு நல்லா இருப்பார். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். பார்க்காத எங்களுக்கு இது வந்து நிஜமான ஒரு ரீட்ரீட் தான். எனக்கு மேடியை ரொம்ப பிடிக்கும். லைக் மேடி சேரா. ஸோ அகைன் ரீரிலீஸ் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ஜாஸ்மின் மீரா ஜாஸ்மினும் மேடி பேர் ஆசம். ஸோ படம் சூப்பராக இருக்குது. அண்ட் பார்க்காத எங்களுக்குலாம் இது வந்து ரீட்ரீட் தான் நிஜமாவே. ஓகே, எந்த சாங் பிடிச்சிருக்கு படத்தில்? காதல் பிசாசு எக்ஸாக்ட்லி. நாங்கள் மேடிக்கும் மீரா ஜாஸ்மினுக்கு தான் நான் வந்து அகைன் ரீவாட்சே பண்ணுறேன். இதான் நான் ஃபஸ்ட் டைமே பார்க்குறேன். படம் நல்லா இருக்குது. பார்த்த வரைக்கும் நல்லா இருக்குது. நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். இது வரைக்கும் பார்க்கல. ஸோ நல்லா தான் இருக்குது பார்த்த வரைக்கும். எந்த சாங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? காதல் பிசாசே தான் டெஃபினெட்லி. ஏன்னா அப்போதுலேருந்தே அதுதான் ரொம்ப ஃபேவரட். அதனால காதல் பிசாசே தான். ஓகே, இந்த படம் இது மாதிரி பார்த்துருக்கீங்களா ஆல்ரெடி? இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம். இப்போ தான் ஃபஸ்ட் டைமா? திரும்ப இப்போ இந்த ஸ்டோரி இப்போ இருக்கிற ஆக்டர்ஸ் வந்து யார் நடிச்சா நல்லா இருக்கும்? சிம்பு. டெஃபினட்டாக சிம்பு. சிம்பு நல்லா இருக்கும். ஹீரோயின் யாரு? ஹீரோயின்னா ஜோ தான். ஆல்ரெடி இந்த படம் வந்து நான் வந்து ஆல்ரெடி கேடிவியில் பார்த்துருக்கேன். நிறையா வாட்டி போட்டிருக்காங்க. அங்கே பார்த்தது தான் ஃபஸ்ட் டைம் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ நல்லா இருக்கு. இது வந்து யாரும் ரீக்ரியேட் பண்ண முடியாது எந்த ஆக்டராலையும். ஸோ நல்லா இருக்கு. உண்மையுமே நல்லா இருக்கு. பிடிக்கும் உங்களுக்கு இந்த காதல் பிசாசு தான். எல்லாம் அந்த சாங் தான் சொல்றாங்க. என்ன ப்ரோ இருக்கு அந்த சாங்ல? புரியல. வைப் எதா இருக்கு அந்த சாங்? ஆமா, எவ்வளோ தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கு. வைப்பு செம்மையா இருந்தது. இந்த படத்துல வந்து விவேக் சாரோட காமெடி சீன்ஸ்லாம் எப்படி ப்ரோ இருக்கு? ஏன்னா காமெடி சீன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக விவேக் தான் மிஸ் பண்றோம் நாங்கள். விவேக் சார் ரொம்ப மிஸ் பண்றோம். அவர் காமெடி வந்து டைமுக்கு சூப்பரா இருக்கு. ஓகே ப்ரோ, இப்போ இருக்கிற ஆக்டர்ஸ் யார் இந்த படத்தில் நடிச்சா நல்லா? இல்லை, யாரும் ரீக்ரியேட் பண்ண முடியாது. மீரா ஜாஸ்மின் முடியாது. ஒன்லி மேடி அவங்க ஹீரோயின் தான். மீரா ஜாஸ்மின் தான். சார் சொல்லுங்க சார், ரீலீஸ் வந்திருக்கீங்க, ரன் படம் எப்படி சார் இருக்கு? உண்மையிலே ஸ்வீட் மெமரிஸ் எல்லாம் வந்து மறுபடியும் அப்படியே ஓடிட்டு இருக்கு. நான் டேனியெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் நிறைய படங்களை ஒன்றா பண்ணியிருக்கோம். வசூல் MBS எல்லாமே பண்ணியிருக்கோம். அதில் ரன் வந்து அந்த காலகட்டத்தில் பண்ண படங்கள் உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது மாதிரி தேட்டரில் சிரித்து படத்தை பார்த்து பல வருடங்கள் ஆச்சுன்னு தான் சொல்லும். சீன் பை சீன் வந்து விவேக் சாரோட காமெடி வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இதில் ரொம்ப மிஸ் பண்ணுறது நம்ம கேமராமேன் சார் தான், ஜீவா சார். ஏன்னா விவேக் சார் ஆமாம், ஜீவா சார், அப்புறம் விவேக் சார், தோட்டதர்ணி சார், 3 பேருமே ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஏன்னா ஆர்ட் ஒர்க் ஆகட்டும், விவேக் சாரோட காமெடி ஆகட்டும், இதில் வந்து சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆக்சுவலாக. இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச சாங் என்ன சாங் சார்?
என்ன பாட்டு பிடிக்கும்? ஓப்பனிங் சாங் தான். தேரடி வீதியில் தேவன். தேரடி வீதியில தான் ரொம்ப எல்லாரும் காதல் பிசாசு தாங்க தான் சொல்றாங்க. ஆமா இல்லை எனக்கு அது ரொம்ப பிடிச்ச சாங் ஓப்பனிங் சாங்கு. அட் த சேம் டைம் பீட்டர் மாஸ்டருடைய எக்ஸ்ட்ராடினரி ஃபைட் கோரியோகிராஃபி. அதில் வந்து முக்கியமாக இப்போ இன்டர் பிளாக்ல வர அந்த சப்வே ஃபைட் ஷட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு பண்ற ஃபைட் வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். ஸோ இன்ஃபேக்ட் இந்த ஃபைட் மூலிமா தான் வந்து ரன் படத்துடைய ஃபைட் மூலிமா தான் பீட்டர் மாஸ்டர் வந்து உலகம் அறியக்கூடிய ஒரு ஃபைட் மாஸ்டராக உருவானார். இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக எல்லா படங்களையும் ஃபைட் மாஸ்டராக கலைக்கிட்டு இருக்காருன்னு சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு இந்த படம் வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரை கொடுத்தது. முக்கியமாக இந்த படத்துடைய இயக்குனர் என் லிங்குசாமி சாருக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். சார் வந்து ஆனந்தம் படம் எடுத்திருந்தாரு, ஃபேமிலி டிராமா. ஆமா, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆக்ஷன் ஃபிலிமும் பண்ண முடியுன்றத ப்ரூவ் பண்ண படம் அது. அதுக்கப்புறம் அவர் எத்தனையோ ஆக்ஷன் படம் பண்ணியிருந்தாலும் இந்த படம் வந்து அவருக்கு முதல்ல ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் டைரக்டர்ன்ற பேரை கொடுத்தது. ஒரு லைவா ஒரு யதார்த்தமான ஒரு மனிதர் வந்து யதார்த்தமான ஒரு ஹீரோ வந்து பண்ற ஒரு ஃபைட் வந்து அப்போ அந்த காலகட்டத்தில் பிரமிப்பா பார்க்கப்பட்ட ஒரு படம் இது. ஸோ உண்மையிலே ரொம்ப ஹாப்பி. இந்த படம் ரீலீஸ் ஆகி இப்போ வந்து தியேட்டர் ஃபுல்லாக இருக்குது, எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. நிச்சயமாக இது மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு 8 படமாக அமையும் நினைக்கிறேன். சார் நீங்கள் 2 words. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சிஜன் வீடியோக்கு ரொம்ப நன்றி இந்த ஒரு இன்டர்வியூக்காக. ரன் பேர் பார்த்தீங்கன்னாலே ரன் படமே அவ்வளோ நல்ல ரன் நல்லா ஓடிச்சு தியேட்டரில். ஒரு பயங்கர நாஸ்டாலஜிக்கு. நான் வந்து மாதவன் சார் கூட மின்னலில் நடிச்சிருக்கேன், டும் நடிச்சிருக்கேன், அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. இந்த படத்தில் நான் வந்து எப்படி மிஸ் பண்ணேன்னு எனக்கே தெரில. ப்ராப்ளி நான் வந்து பிஸியாக இருந்தேன். அதுக்கப்புறம் இதோட ஃபைட் சீனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்பத் சார் எல்லாம் சொல்லும் போது இந்த ஃபைட் சீனுங்கெல்லாம் பீட்டர் சார் கலக்கியிருக்காரு. டான்ஸ் கொரியோகிராஃபர் ராஜ் சுந்தரம் சார், அதுக்கப்புறம் விவேக் சார் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவரோட மெசேஜிங்கெல்லாம் பயங்கரமாக இருக்குது. பாருங்கள், ஒரு அப்பாவோட எவ்வளோ அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கணும், அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா அவங்களுக்கு பின்னாடி பாதிக்கும், அதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு, காமெடியாக சொல்லியிருக்காரு. படம் எங்கேயும் லேக் கிடையாது, அவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள் 2002ல் படம் ஓடிட்டே இருக்கு. ஆமாம், 2002ல படம் ரிலீஸ் ஆச்சுங்க. இன்னைக்கு பாருங்க 2006ல பார்த்துட்டு இருக்கோம், லேகே இல்லை. 2026ல பார்த்துட்டு இருக்கோம், லேகே கிடையாது. ஆமா, 24 இயர்ஸ். கிளாப்ஸ் தியேட்டர்ல விவேக் சாரோட காமெடி எல்லாம் பயங்கரமா இருக்கு. எனக்கு பிடிச்ச பாத காதல் பிசாசே காதல் பிசா, என்ன பியூட்டிஃபுல் கொரியோகிராஃபி அண்ட் சினிமாட்டோகிராஃபி. ஜீவா சார் எல்லாம் கலக்கியிருக்காரு. பியூட்டிஃபுல்லுங்க. இந்த லெஜெண்ட் ஃபிலிம். இது வந்து ஜென்சி படத்துக்கும் ஜென்சி க்ரௌடுக்கும் சரி, பழைய க்ரௌடுக்கும் சரி, இந்த படம் வந்து ஒரு பியூட்டிஃபுல் ட்ரீட் எல்லாருக்கும். தயவுசெய்து பாருங்க. தேங்க்யூ. சரி, இப்போ மாதவன் சார் வந்து பாலிவுட் லெவல்ல போய் கலக்கிட்டு இருக்காரு. துரந்தர் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ஒரு மாதிரி காட்டி, செகண்ட் பார்ட்ல வந்து அவர்தான் ஹீரோ அந்த மாதிரி காட்டிட்டாங்க. ஆமா, துரந்தர் படம்லாம் மேடி சார் வந்து அவ்வளோ ஒரு சாக்லேட் பாயா பார்த்து, இந்த அலைப்பாயுதுல, மின்னலே, டும்டும்ல, ரன்லலாம் பார்த்துட்டு துரேந்தர்ல வந்து அந்த ஒரு கேரக்டர்ல எக்ஸ்ட்ராடினரிங்க. எங்கேயுமே ஸ்மைல் கிடையாது, எங்கேயுமே வந்து மாதவன் சார்ன்னு தெரியாது, அவ்வளோ அழகா நடிச்சிருக்காரு. பியூட்டிஃபுல் துரேந்தர். ஆமா, அவ்வளோ கேரக்டர்ல இன்வால்வ் ஆகி சூப்பராக பண்ணியிருக்காரு துரேந்தர். இப்போ வந்து பத்மஸ்ரீ அவார்டு கிடைச்சிருக்கு. கங்க்ராச்சுலேஷன் சார். சம்பத் சார் மூலிமா நான் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறேன். மேடி சார், இதை பாருங்க. பத்மஸ்ரீ அவார்டுக்கு மாதவன் சாருக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நீங்களே விஷ் பண்ணிடுங்க சார். மாதவன் சார், பத்மஸ்ரீ அவார்டு வாங்கின உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களோட நானும் வந்து 3 படம் பண்ணியிருக்கேன்றதுல ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். வாழ்த்துக்கள். டெஃபினட்டாக 24 இயர்ஸ்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆன படம் மாதிரியே தெரியல. தேட்டரில் வந்து டெஃபினட்டாக 2002க்கு அப்புறம் பிறந்தவங்க எல்லாருமே வந்து தேட்டரில் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் டெஃபினட்டாக இருக்கும். மஸ்ட் வாட்ச் இன் தேட்டர். டெஃபினட்டாக அது ஒரு ஃபீல் குட் மூவி. நல்லா ரீஒர்க் பண்ணி தேட்டருக்கு ஏற்ற மாதிரி சவுண்டு, விஷுவல் எல்லாமே பண்ணியிருக்காங்க. லிங்குசாமி சார் கிட்ட ரொம்ப தேங்க்யூ. ஓகே, படத்தில் என்ன சாங் உங்களுக்கு பிடிச்சது? 5 சாங் இருக்கு, எது உங்க ஃபேவரட்? காதல் பிசாசு சாங் தான் வேற லெவல். எல்லாருமே அந்த சாங் தான் சொல்றாங்க. ஆமாம், எல்லாமே ஃபேவரட் சாங். இத்தனை வருஷம் கழிச்சு அந்த சாங் வந்து இன்னும் ஆக்கிரமிக்குது ப்ரோ ஆடியன்ஸை. ஆமாம், டெஃபினட்டாக லவ் சீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். லவ் சாங்ஸு, ட்ராக்ஸ் எல்லாமே அல்டிமேட். ஓகே, இந்த படத்தில் நடிச்ச ஒரு 2 ஜாம்பவான் பார்த்தீங்கன்னா ரகுவரன் சார், விவேக் சார். ஆமாம், எல்லாம் மிஸ் பண்ணுறீங்க. ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஜென்ரேஷனில் அவ்வளோ காமெடி சென்ஸு அதெல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் அந்த மூவிக்கு இந்த மூவியில் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த காமெடி சென்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக டெலிவரி பண்ணியிருப்பாங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரகுவரன் சார் இருக்காரு. அவர்கிட்டே ஒருத்தர் வந்து வில்லத்தனம் பண்ணிட்டு போவார். எப்படி ப்ரோ வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அவரே பெரிய, நீங்கள் படித்த ஸ்கூலில் அவரே ஹெட் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி? ஆமாம், டெஃபினட்டாக ரகுவரன் சார் மாஸ்டர் மைண்ட் தான். லைக் அவரோட ஒரு ஆக்டிங் எல்லாமே நல்லா தான் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். மீரா ஜாஸ்மின் மேமும் மாதவன் சாரோட காம்போ வேற லெவல் நிஜமாக சொல்லணும்னா.
ஓகே, இப்போ மாதவன் சார் வந்து பாத்தீங்கன்னா 2ல ஆரம்பிச்சு இப்போ துரந்தர் 2 வரைக்கும் போயிட்டாரு. ஆமா ஆமா ஹாலிவுட் லெவலுக்கு போயிட்டாரு. அவர் ஆமா. வளர்ச்சி எப்படி ப்ரோ பாக்குறீங்க? அவரோட வளர்ச்சி எப்பவுமே அவரோட தனி ட்ராக் தான். மற்றவங்க கூட ஐ மீன் லைக் காம்படிஷனே இல்லாமல் ஒரு சோலோவாக ஒரு ஆர்டிஸ்ட் வந்து க்ரோ ஆகிறோம் அப்படின்னா டெஃபினட்டாக மேடி சார். ஆக்சிஜன் மீடியா நேயர்களுக்கு என் பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படம் 25 வருஷம் கழித்து ரீரிலீஸ் பண்ணுறாங்கன்றது பெரிய சந்தோஷமான விஷயம். இதுக்கு முன்னாடி அழகி இந்த மாதிரி பண்ணாங்க. அழகியிலையும் விவேக் சார் கூட நான் பண்ணியிருக்கிறேன், இந்த படத்துலையும் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நிறைய படங்களை, ஒரு 60 படங்கள் விவேக் சார் கூட நான் நடிச்சிருக்கேன். அது ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது, இன்றைக்கி அவர் இல்லைன்றது ரொம்ப வருத்தமான விஷயம். இன்றைக்கி எல்லாம் நம்மளை காமெடிக்கு யாரும் கூப்பிட மாட்டேன்றாங்க. சாரே வந்து சொல்லி விடுவாரா அந்த மாதிரி ஒரு சந்தானம் ஆனால் வந்து கூப்பிடுறாரு, வேற யாரும் கூப்பிடுறது இல்லை. விவேக் சார் இருக்கும்போது நாங்களாம் பார்க்கவே மாட்டோம். எந்த கம்பெனியும் ஃபோன் பண்ணி சொல்லுவார், டே இந்த போய் பாடுற அந்த கம்பெனியில் சொல்லிட்டேன்டா அப்படின்வார். ஆட்டோமேட்டிக்காக போய் நடிப்போம். சரி, போர்ஷன் கூட கேட்க மாட்டோம். அது சார் ஸ்பாட்டில் வந்து சொல்லுவார், அது டக்கு டக்குன்னு அப்படியே பண்ணுவோம். அது மாதிரி நடித்த நிறைய காமெடி ஹிட்டாக இருந்தது. இன்றைக்கி அவர் இல்லை, ரொம்ப வருத்தம். இந்த ரன் திரைப்படம் பொறுத்தவரை ஜீவா சார் இல்லைன்றது, கேமராமேன் சார், ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அவருடைய ஒளிப்பதிவு பிரமாதமான ஒளிப்பதிவு. இப்போது ரொம்ப லாங்கில் வச்சுருப்பார் கேமரா, ஆனால் க்ளோஸில் இருக்கும், தெரியாது. அப்புறம் அருமையான ஒளிப்பதிவாளர். அவரை இழந்த நமக்கும் ரொம்ப கஷ்டமான ஒரு இது. தோட்டாதர்ணி சார் செட்டு பார்த்திங்கன்னா எல்லா லோக்கல்லையும் ஸ்ரீரங்கத்துலேயும் சிம்பிளாக பண்ணியிருப்பார், ஆனால் ரிச்சாக தெரியும். அதுவும் அவரையும் மறக்க முடியாது, தர்ணி சாரையும். மொத்தத்தில் இந்த படத்தில் நிறைய ஞாபகப்படுத்துது. இந்த பட வாய்ப்பு கொடுத்த லிங்குசாமி சாருக்கும் விவேக் சாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. என்ன துண்ண ஆக்சுவலாக 5 ரூபா பிரியாணி. நித்து என்ன சொல்கிற? காக்கா கறி துண்ணா காக்கா குரல் வராமல் உன்னிகிருஷ்ணன் குரலாக வரும். அந்த டைலாக்கு இந்த திரைப்படத்தில் ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்டது. ரொம்ப வருஷம் கழிச்சு 2002 ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம், அதே மாதிரி தான் இருக்குது. அன்னைக்கு எப்படி என்ஜாய் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இப்பயும் என்ஜாய் பண்ணுறாங்க. அதே எனர்ஜியோடு இருக்குது. உண்மையிலேயே லிங்குசாமி வந்து வேறு லெவல். இன்னும் அதே மாதிரி மாதவன் சாரும் சரி, உண்மையிலே வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க எல்லோரும். நம்ம ஆல்ரெடி அப்போல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த இன்டர்வியூ பேட்டியெல்லாம் கொடுக்கறதுக்கு எதுவும் சேனல்ஸ் கிடையாது. இன்றைக்கி வந்து நிறைய விஞ்ஞான வளர்ச்சி வளர்ந்ததுனால, ஆனால் இன்றைக்கும் இதை ரசிக்கிறாங்கிறப்ப உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக பெருமையாகவும் இருக்குது. ரன் படம் 2002 ரிலீஸ் ஆகும். 2002 ரிலீஸ் ஆச்சு. 24 இயர்ஸ். எஸ், இன்னும் கூட ஃப்ரெஷ்ஷாக எஸ், 24 இயர்ஸ். 2002 பார்த்ததுக்கும் இப்போ 2026 டிடிஎஸ் எஃபெக்டோட ரொம்ப அப்போ எப்படி ரசிச்சோமோ அதே மாதிரி இப்போ ரசிச்சிருக்கோம். ஏன்னா படம் வந்து சூப்பராக இருக்கு, வெரி நைஸ். இப்போ படத்தில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு? காதல் பிசாசு காதல் பிசாசு. 2 பேரும் சேர்ந்து பாருங்க. இல்லை இந்த வயசுல கூட அவர் பாடுறாருன்னா அப்போ இன்னைக்கும் அந்த பாட்டு ட்ரெண்டில் இருக்குன்னு தானே அர்த்தம். அதனால் வேற சாங்கும் சரி, காமெடியும் சரி, எல்லா போர்ஷனுமே, ஆக்ஷனும் சரி, எல்லாமே இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக மறைந்த விவேக், ஆமாம், அவர்களுடைய காமெடி வந்து இன்னைக்கும் மனசு இன்னும் கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஓகேங்களா? எங்கள் அண்ணன் தான் நடிக்கல, பட் இருந்தாலும் இல்லை சூப்பர். ஆமாம், கரெக்ட். அவரோட வளர்ச்சி எப்படி சார் பார்க்குறீங்க? உண்மையிலேங்க நான் வந்து முத அலைபாயுதே ஷூட்டிங் வந்து நம்ம குசாதாஸ் கார்டனில் ஒரு சாங் ஏதோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து எங்கள் படம் சிவகாசி ஏதோ நடந்ததுன்னு நினைக்கிறாங்க ஷூட்டிங். அப்போ அந்த இடத்துல மாதவன் சார் ஷூட்டிங் நடக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வேறு புதுசாக ஒரு ஹீரோ வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2வது படம் என்ன விலையன்னு ஒரு படம், அந்த படத்தில் நானும் மாதவன் சார் கூட சேர்ந்து நடித்தேன். அதுக்கப்புறம் வந்து டும் 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 அந்த படத்தில் நடித்தேன். ஆனால் இன்றைக்கி அவருடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அதாவது ஒரு இயக்குனராக வேறு ஒரு தாட்டில் இன்றைக்கி வந்து அவர் நேஷ்னல் அவார்டு வரைக்கும் வாங்கியிருக்காருன்னா உண்மையிலே அவரோட வந்து எவ்வளவு அதுக்காக உழைச்சிருப்பார். அது உண்மையிலே பெருமையான விஷயம். அவர் கூட சேர்ந்து நாங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோங்கிறப்ப உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி 2002 ரிலீஸ் ஆகி 2026 இந்த ரன் படத்தோட பார்க்கும்போது, அவரை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கும்போது பழைய நினைவுகள்லாம் எங்களுக்கு வருது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
மேடிக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.